வணக்கம். கடந்த வீடியோல எப்படி ஒரு யூடியூப் சேனலை கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி விரிவாக விளக்கியிருந்தோம். இந்த வீடியோல எப்படி ஒரு யூடியூப் சேனலுக்கு ப்ராப்பரா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ யூடியூப் சேனல் புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கு தேவைப்படுகிற வீடியோஸ் அனைத்தையுமே தொகுத்து ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு கீழே போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்களை பார்த்து நீங்க பயனடையலாம். சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கு வருகிறவர்களுக்கும் சரி, அதே மாதிரி யூடியூபுக்கும் சரி, உங்களுடைய சேனல் எதை பத்தினது, நீங்க எந்த மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட் பண்றீங்க என்பது உள்ளிட்ட விவரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எப்படி ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப்ல எப்படி நீங்க உங்களை பத்தி சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல் எதை பத்தினது, அதுல எந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படி நீங்க எழுதினா மட்டும்தான் யூடியூப் ஈஸியா உங்க சேனலை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டாப்ல உங்களுடைய ரிசல்ட்ஸை காட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல எப்படி ப்ராப்பரா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க நான் நோட்பேடில் ஒரு 10 விஷயம் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலோட இந்த சொன்ன டிஸ்கிரிப்ஷன் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ நீங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேனலோட நேமுக்கு கீழே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சேனலுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல நம்ம எப்படி ஒரு அபவுட் இன் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வெல்கம் பண்றோம். அதற்கப்புறம் இந்த சேனல்ல நான் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸ் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க இல்ல பாக்குறவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதுல என்னென்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வரிசையா போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு வெப்சைட் கிரியேஷன் டுட்டோரியல் இருக்கு, எக்ஸல் டுட்டோரியல் இருக்கு, பவர் பாயிண்ட் டுட்டோரியல் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ இந்த சேனலை நீங்க ரெகுலரா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு லிமிடேஷன் 1000 கேரக்டர்ஸ். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெவ்வேறு யூடியூப் சேனலோட அபவுட் செக்ஷனையும் நீங்க போயிட்டு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு 10 விஷயம் உங்களுக்கு மிக விரைவா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு, அதே மாதிரி மற்ற சேனல்ஸோட அபவுட் எப்படி எழுதியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷனை உங்க சேனலுக்கு நீங்க எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், என்ன நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெலிங் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்னன்னா, உங்க சேனலை பாக்குறாங்க, அபவுட் செக்ஷனை பாக்குறாங்க அப்படின்னா அதை படிச்ச உடனேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இந்த சேனல்ல இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு வேலிட் பாயிண்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்டார்டிங் செக்ஷன்லயே கொடுக்க வேண்டியது அவசியம். அதற்கப்புறம் ரெண்டாவது விஷயம், உங்க சேனலை இப்ப நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா அந்த சேனல்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு பவர் பாயிண்ட் டுட்டோரியல் கிடைக்குமா, இல்ல ஒரு வெப்சைட் கிரியேஷன் டுட்டோரியல் கிடைக்குமா, இந்த மாதிரி அந்த சேனலோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத தெளிவாக விளக்கி போடணும். அந்த விளக்கமும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும். அதற்கு அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னா, உங்க சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் டைப்ஸ் என்ன. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல தான் புதிதாக ஆரம்பிக்க போறீங்க. அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்களுடைய வீடியோஸ் இருக்கும். ஸோ லேட்டரா ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் நீங்க உங்களோட சேனல்ல கவர் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை எடிட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதுல உங்க சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட டைப்ஸ் குறித்தும் நீங்க உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேலண்டர் வச்சிருக்கீங்க, ஷெட்யூல் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா
வீக்லி வெனஸ்டே இல்லைன்னா வீக்லி தேர்ஸ்டே இந்த டைம்ல வந்து புது வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஷெட்யூலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்க இதுல கொடுக்கலாம். ஸோ உங்க சேனலை ஃபாலோ பண்றவங்க அல்லது வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க புது வீடியோஸை என்னைக்கு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதற்கடுத்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதே மாதிரி மைல் ஸ்டோன்ஸ். ஸோ ஒரு கிரெடிட், அதாவது உங்களை வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா மைல் ஸ்டோன்ஸ் வந்து நீங்க வந்து கடந்திருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க ஏதாவது ஒரு அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களை ரொம்ப ஃபாலோயர்ஸ் ஆக்டிவா ஃபாலோ பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதற்கடுத்து 6th விஷயம் என்னன்னா, நீங்க அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்க சேனலை ஃபாலோ பண்றவங்க அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் உங்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், சர்ச் கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைரக்டா வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க கேஷுவலா எழுதுற மாதிரியே நீங்க வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸை நீங்க வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th விஷயம் என்னன்னா, என்கேஜ் வித் வியூவர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதற்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதே மாதிரி ஒரு என்கேஜ்மெண்டா வந்து நீங்க ஒரு சில டீடைல்ஸை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதற்கப்புறம் உங்களுடைய சேனல்ல கண்டிப்பா வந்து நீங்க போடக்கூடிய வீடியோ கண்டென்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க அடிக்கடி வந்து மாத்திக்கிட்டே இருங்க. அடிக்கடி மீன்ஸ் என்னன்னா டெய்லி இல்லைன்னா வீக்லி அப்படி இல்லை, ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் இல்லைன்னா 6 monthsக்கு ஒன்ஸ், இல்லைன்னா நீங்க ஒரு நியூ டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி ஆத்தென்டிக் அப்படின்னா என்னன்னா, சோ நீங்க ஒரு ஆத்தென்டிக்கான பர்சன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலை வந்து ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயிலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பீப்புள் நம்புவாங்க, உங்களை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க நல்ல ரேங்கிங்ல வர்றதுக்கும் அதே மாதிரி நல்ல ரீச் அடைகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து அவசியம். அதே மாதிரி உங்க சேனல்ல தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு படிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஒரு எஃபெக்டிவா பவர்ஃபுல்லா வந்து எழுதுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் பல வீடியோக்களோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.